ஒன்றான மேதேவனாகிய யாவே தேவனுடைய கிருபையால் அவருடைய குமாரனும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் வேதாம சத்திய பொருளில் தியானிப்பதற்கு பதிலாக வேதாமத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அபவுட் பைபிள், பைபிள் ஜெனரல். வேதாந்தருடைய பொதுவான அம்சங்கள். வேதாந்தத்தை பற்றிய பொதுவான அம்சங்களை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த கருத்து அநேகருக்கு ஆதி காலத்தில் கிடையாது, இந்த காலத்தில் கூட அநேகருக்கு கிடையாது. நான் கூட சிறு வயதில் இந்த வேதாகமம் தேவனத்திலிருந்து நேர நம்மகிட்ட கிடைத்த ஒரு பொருள், பொக்கிஷம் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். ஒரு சமயம் ஒருவர் சொன்னார், இதெல்லாம் வேதாமே இல்லை என்று ஒரு தேவண்ட ஊழியன் ஒருவர் சொன்னார். அப்போ எனக்கு மிகவும் தூக்கி ஆறி போட்டது. இது வேதாமே இல்லை என்று சொல்லுகிறாரு என்ற ஒரு கருத்து. இதற்கு காரணம் என்னவென்றால், சிறு வயதிலிருந்து நமக்கு வேதாகமம் வேதாகமம் என்று போதித்து வருவதனால நாம் விதமாக நினைக்கிறோம். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தை என்ன போட்டிருக்கோம்? KJV போட்டிருக்கோம். கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். பைபிள் கூட வேர்ஷன் சேர்ந்து வரும். அமெரிக்கன் வேர்ஷன், நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன். இந்த வேர்ஷன் வார்த்தை வரும். இதனுடைய அர்த்தம் அனைவருக்கும் புரிவதும் கிடையாது, நினைப்பதும் கிடையாது, யோசிப்பதும் கிடையாது. ஏனென்றால் நாம் அவ்விதமாக கற்பிக்கப்பட்டிருக்கோம். வேதாமே அந்த காலத்திலிருந்து என்ன யோசிக்கிறோம்? தேவனிடத்து மேலிருந்து வந்ததாக யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் நம்மிடத்தில் இருக்கிற வேதாகமும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. நம்மிடத்திலிருந்து வந்த வேதாகமும் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. தேவனிடத்திலிருந்து வந்த வேதாகமும் எங்கேயுமே இல்லை. தேவனிடத்திலிருந்து வந்த வேதாகமும் எங்கேயுமே கிடையாது. ஒரிஜினல், அதாவது மோசே எழுதின வேத பகுதி கிடையாது. அதுபோல் புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டால் கூட மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்களாம் எழுதியிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் ரைட்டிங் எங்கேயுமே கிடையாது. ஆக வேதாகமம் என்பது ஒரிஜினல் எங்கேயுமே இல்லை. அப்படி என்றால் நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் என்ன தான்? நகல்கள் தான். அது என்ன நகல்கள்? மொழியாக்க நகல். இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது என்றால் நம்மிடத்தில் எபிரேய மொழி நம்மிடத்தில் இல்லை. தமிழில் இருக்கிறது, அல்லது ஆங்கிலத்தில் இருக்கிறது, அல்லது தெலுங்கு, கன்னடம் என்று பல மொழிகள் இருக்கிறது. ஆகையால் அவைகளெல்லாம் நகல்கள், மொழியாக்க நகல்கள். அதனால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமே என்னது? மொழியாக்க நகல்கள். வேதாகமத்தின் மொழியாக்க நகல்கள். அதுவும் இதுதான் பெர்ஃபெக்ட் நம்ம மொழியாக்குமா, ஒரு பெர்ஃபெக்ட் நகல்களா என்று எடுத்து பார்த்தால் அதுவும் சந்தேகம். அதனால் என்ன சொல்லலாம்? முயற்சி பண்ணப்பட்ட, ஆங்கிலத்தை முயற்சிக்கப்பட்ட, அட்டெம்ப்டட் டிரான்ஸ்லேஷன். அவ்வளோதான், அட்டெம்ப்டட் டிரான்ஸ்லேஷன். ஏன் அப்படி சொல்கிறோம்? பெர்ஃபெக்ட் மொழியாக்கம் என்ன செய்யலை, இன்னும் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஏனென்றால் புது புது மொழியாக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படி வருது? மொழியாக்கங்கள் புது புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது. ஒரிஜினல் இன்னும் என்ன செய்கிறாங்க? மொழிபெயர்ப்பது தீர்க்கமாக இல்லை என்று சொல்லி இன்னும் தீர்க்கமாக மொழியாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? மொழியாக்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தான் புது புது மொழியாக்கங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இப்போ மொழியாக்கங்களில் 2 டைப் எடுத்துக்கலாம். கேஜேவி என்ன? கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். ஆங்கிலத்தில் எல்லாருமே உபயோகிக்கிற வேதாகமம். பொதுவாக எல்லா இடங்களிலும் எல்லாரும் உபயோகிக்கிற வேதாகம் என்னது? கிங் ஜேம்ஸ் வேர்ஷன். அது அனைவருக்கும் தெரியாது. அதை உற்று நோக்கி பார்க்கும்போது நம்ம சத்தியத்தை படிக்கிறவங்களுக்கும் தெரியும். பொதுவான சபைகள் இருக்கிறவங்களுக்கு அது முக்கியமாக தெரியாது. இந்த கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் தான் ஆங்கிலத்தை உபயோகிக்கிறாங்க. ஏன்? இந்த டிக்ஷனரி, கன்கார்டன்ஸு, இது போல் பைபிள் படிப்பதற்கு உபகரணமாக அநேக பப்ளிகேஷன் இருக்குது.
அவையெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டது? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அடிப்படையாக கொண்டது. இது கட்டாயம் அவசியம். இந்த மொழியாக்கத்தை வைத்து அதை நினைச்ச முடியும். மற்ற உபகரணங்களை உபயோகித்து வேதாந்தத்தை படிக்க முடியும். ஆகையால் இது முக்கியம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா எளிமையாக்கி கொண்டே இருக்காரு. சில மொழியாக்கத்தை எளிமைப்படுத்தாரு. ஏன்னா ஆங்கில வழியாக கேஜேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பழைய ஆங்கிலம் இல்லையா? அந்த வார்த்தைகள்லாம் பழைய வார்த்தைகள், இப்பொழுது பழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள்லாம் அங்கே இருக்குது. இப்போ நம்ம யுவாக இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கு தாய், இப்படி உபயோகிக்கப்பட்டிருக்கு. இப்படி சில அதே வார்த்தைகள் இப்பொழுது உபயோகத்தில் இல்லாத வார்த்தைகள் அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறனால புரிவதற்கு எளிதாக்க வேண்டும் சொல்லி எளிமையாக்கப்பட்ட மொழியாக்கங்கள் வந்து கொண்டே இருக்குது. இன்னும் வேதாமத்தில் உள்ள வார்த்தைகளையும் கடுமையான வார்த்தைகளாம் எடுத்துகிட்டு என்ன செய்யிருக்காங்க, எளிமையான வார்த்தைகள், குட் சமாரிட்டன் மொழியாக்கம், சிம்பிளிஃபைட் மொழியாக்கம்னு சொல்லி பல மொழியாக்கம், NIV இப்படி பல மொழியாக்கங்கள் வருகின்றன. இதெல்லாம் எளிமையாக்கப்பட்ட மொழியாக்கங்கள். ஆனால் இன்னும் சில மொழியாக்கங்கள் இருக்குது. அது எப்படி மொழியாக்கம்னா, இந்த மொழியாக்கத்தில் திருப்தி இல்லாமல் இன்னும் எப்படி இருக்கணும், மொழியாக்கம் அதிக அக்யூரேட்டாக இருக்க வேண்டும், பிழைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி யோசிக்கிற மொழியாக்கம். ஏனென்றால் இந்த மொழியாக்கம் பண்ணும்போது கையில் இருந்த மேன்ஸ்கிரிப்ட் இருக்குன்னு, மேன்ஸ்கிரிப்ட் என்ன, எழுத்துச்சுவடிகள் இல்லையா? தமிழ்லேயே நிறைய எழுத்துச்சுவடிகள் இருக்கிறது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? திருவான்மையில் ஒரு லைப்ரரி இருக்குது, சுவாமிநாதர் லைப்ரரின்னு கலாச்சேத்திராக்குள்ளே இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த லைப்ரரிக்குள்ளே புக்ஸ் இருக்காது, எல்லாமே என்ன தான் இருக்கும், எழுத்துச்சுவடிகள் தான் இருக்கும். பனை ஓலையில் எழுதப்பட்ட அழகாக ஷேப்பை கட் பண்ணி ரொம்ப திருத்தமாக எழுதப்பட்டிருக்கும், எழுத்தாணியால் எழுதப்பட்டது இருக்குது. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட வேதாமத்துக்கான எழுத்துச்சுவடிகள் 8 எழுத்துடன் கையில் கலங்குது. எத்தனை இருந்தது? 8 தான் இருந்தது. இது எப்போ மொழியாக்கப்பட்டது? கேஜேவி சரி, அது காலத்து பேர் பரவும். சரி, இது மொழியாக்க மொழிப்படு. மேலும் அது 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள எழுத்துச்சுவடிகள். 10ஆம் அதை தேடி எடுக்கும்போது அவங்க கையில் இருந்து அவ்வளோதான், 8 எழுத்துச்சுவடிகளும் கையில் இருந்தது. அதை 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள எழுத்துச்சுவடிகளாக இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ எழுத்துச்சுவடிகள் இருக்குன்னு 2000 மேல், 4000 வந்துட்டு. ரீசன்ட் கணக்கு என்னது, 4000க்கு மேல், மோர் தான் 4000க்கு மேல் எழுத்துச்சுவடிகள் கிடைச்சிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா? அநேக இடங்களில் என்ன எடுத்திருக்காங்க. ஆனால் வேதாந்த எழுத்துச்சுவடிகள், பழங்கால எழுத்துச்சுவடிகள் கையினாலே எழுதுகள் அது 4000க்கு மேலே கிடைத்து விட்டது. அதில் சில எழுத்துச்சுவடிகள் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, 4ஆம் நூற்றாண்டே சேர்ந்தது. அது கம்ப்ளீட்டாக கூட இருக்குது. ஆக இந்த எழுத்துச்சுவடிக்கும் இந்த எழுத்துச்சுவடிக்கும் 4ஆம் நூற்றாண்டு எழுத்துச்சுவடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? எழுத்துச்சுவடிகள் என்ன, இப்போ வேதாமம் பிரிண்ட் ஆகி வருது. அதில் பிரிண்ட்டை கோர்த்துட்டாங்கன்னா அது காப்பி, எல்லா காப்பியும் ஒன்று போல் இருக்கும் இல்லையா? எல்லாமே ஒன்று போல் இருக்கும். ஆனால் இங்கே அப்படியே இல்லை. எழுத்துச்சுவடி என்று சொல்லும்போது இந்த வருஷம் எழுதுறதை பார்த்து 22 காப்பி அடுத்த வருஷம் எழுதியிருப்பார், இப்படி இருப்பார் இல்லையா? அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கும்போது எழுத்துச்சுவடியில் என்ன வர சந்தர்ப்பம் உண்டு, வழி உண்டு, எரர், தப்பறைகள் வரும், எழுத்து பிழைகள் வரலாம், சில வார்த்தைகளை விட்டுடலாம், சில வார்த்தைகளை உள்ள சேர்த்துடலாம். இப்படிப்பட்ட நிலையில் எழுத்துச்சுவடிகள் இருக்கும். அப்போ இதில் 10ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு கம்பேர் பண்ணும்போது எந்த எழுத்துச்சுவடியில் பிழைகள் குறையாக இருக்கும்? மற்றவங்க சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். 4ஆம் நூற்றாண்டில் குறைகள் இருக்கும். ஏன்னா திருப்பி காப்பி இது 4ஆம் நூற்றாண்டு, 400 வருஷம் சொல்லப்பட்ட 4ஆம் நூற்றாண்டுலாம் இது 1000 வருஷம் ஆயிடுது. 600 வருஷ காலகட்டத்தில் என்ன செய்யும், திரும்ப காப்பி பண்ணி எழுதும்போது என்ன இருக்கும், எழுத்து பிழைகள் வரலாம், வார்த்தைகள் பிழைகள் வரலாம் இல்லையா? ஆக சில வார்த்தைகள் கூட்டப்பட்டிருக்கலாம், இப்படி சில காரியங்கள்லாம் இது இருக்குது. ஆனால் இதில் எழுதியில் அவையெல்லாம் இல்லை. உதாரணமாக 1 யோவான் 5:7 என்ன சொல்லுது?
பரலோகத்திலே சாட்சி மூவர் ஆ பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பது மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இல்லை. அப்போ இந்த வசனம் இந்த எழுத்துதோடு கிடையாது, இதில் அது கிடையாது. 1 யோவான் 5:7 வருகிற அந்த பகுதி மூவர் யார்? பிதா வார்த்தை பரிசுத்தாவி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தை இந்த எழுத்துச்சொல்ல கிடையாது, ஆனால் இந்த எழுத்துச்சொல்லில் இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கொள்ளணும்? இதை எடுத்துக்கொள்ளணுமா இதை எடுத்துக்கொள்ளணுமா? 4ஆம் நூற்றாண்டு தான் கரெக்டு சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்? அதில் அது கரெக்டாக இருக்கும். இல்லை எழுத்துச்சொல்லி கூட வரும்போது எழுதியிருக்காங்க, அந்த வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி அநேக இடங்களில் அதுக்கு ஆங்கிலத்தில் இன்டர்போலேஷன், புகுத்தப்பட்டவைகள். தமிழ் என்ன சொல்கிறோம்? புகுத்தப்பட்டவைகள். என்ன பண்ண சொன்னீங்க? என்ன பிற்சேர்க்கைன்னு சொல்றாரு. என்ன பண்ண கனெக்ஷனா? சேர்க்கப்பட்டதுக்கு அப்படி வார்த்தை இருக்குதா? சரி, நம்ம யூஸ்வல் நம்ம உபயோகிக்கிற வார்த்தை புகுத்தப்பட்டது. அதாவது என்ன செய்யிருக்காங்க? என்ன பண்ண இடைச்சேருதல். அது கரெக்டான வார்த்தை. இடை செருகுதல், உள்ள சேர்த்து சொருக்கியிருக்காங்க, கோர்த்துருக்காங்க என்று நான் பார்க்குறோம். சரி, ஆக இந்த பைபிளை படிக்கும்போது அநேக குழப்பங்கள் இருந்தது. ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி படிக்க வேண்டியது இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ மத்தேயு 28ஆம் அதிகாரமா இருபத்தி 7ஆம் அதிகாரம் 52, 53. பேப்பர் வெயிட் ஏங்க, பேப்பர் வெயிட்டுங்க. கல்லறைகளும் திறந்தது இல்லையா? எப்போ யேசுவா கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். 50ஆம் வசனம். 52 கல்லறைகள் திறந்தன. அவர் சாகிறார். நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கல்லறையை விட்டு புறப்பட்டு அவங்க உயிர்த்தெழுந்துட்டாங்க. ஆனால் இயேசுவா உயிர்த்தெழுந்த பின்பு என்ன செய்கிறாங்க? அவங்க கல்லறையை விட்டு வெளியே போகிறாங்க. அது வரைக்கும் கல்லறையிலே இருக்காங்க அவங்களாம். அப்படியா? கல்லறைகளில் இருக்கிறாங்க. யார் அவங்களாம்? செத்து போன அநேக இப்போ எழும்பிட்டாங்க. ஆனால் எழும்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யேசுவா எப்போ உயிர்த்தெழுவார்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் உயிர்த்தெழுந்தோன்னே என்ன செய்கிறாங்களாம்? கல்லறையில் விட்டு வெளியே கிளம்பி போகிறாங்களாம். என்ன இது சரியா? எப்போமா நம்ம யோசிப்போமா இந்த வசனங்கள்லாம் இப்படி இருக்கு? யார் முதல்ல எழுப்பி வரணும்? யேசுவா கிறிஸ்து முதல்ல உயிரோடு வரணும். அவர் தான் மரணத்தை ஜெயிக்கிறார். அவருடைய மீட்கும்படி கொடுக்கப்பட்டால் தான் உயிர்த்தெழுதே வரும். அவரே இன்னும் உயிர்த்தெழலை. அதுக்குள்ளே என்ன செய்யிட்டாங்களா? சரீரங்கள் எழுந்தன. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறை விட்டு என்ன செய்கிறாங்க? போய் காட்சி அளித்தாரலாம். அப்படி காட்சி அளிக்க முடியுமா? மருத்துவங்கள்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் இன்னும் எங்கே இருக்காங்க? மரணத்துக்குள்ளே இருக்காங்க. மருத்துவ நிலையில் இருக்கிறாங்க, இன்னும் உயிரோட வரல. அப்படி இருக்கும்போது சில பரிசுத்தவான்கள் வந்துட்டாங்களாம் என்று எழுதப்பட்டிருக்கு. இது நம்ம போன்ற அனைவருக்கு நானும் எத்தனையோடு படிச்சிருக்கோம். நம்ம அதை பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக நினச்சிக்கிடுவோம். ஏசு மருத்துவன்னு சர்ச்சையில் கிழிச்சது, மக்கள் வடிச்சது, இப்படி ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டே இருப்போமே தவிர அந்த ஸ்டேட்மெண்ட்டில் லாஜிக் சரியாக இருக்கா? ஆர்குமெண்ட் சரியாக இருக்கா? யெஷுவா உயிர்த்தெழுந்த பின்பு யார் தான் முன்னால் யாரும் உயிர்த்தெழ முடியாது. அதுவும் யெஷுவா உயிர்த்தெழுந்த பின்பு கூட யாரும் உயிர்த்தெழ முடியுமா? 2ஆம் வருகையில் நினச்ச முடியும். மருத்துவங்களை உயிரோட வர முடியும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அப்போ எப்படி எழுப்புனாங்க என்று யோசிக்கும் போது
இந்த மாதிரி எழுத்து ஜோடியாக எடுத்து பார்க்கும்போது அந்த வசனங்கள் இல்லவே இல்லை. அது எங்கே இருக்குது? கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நம்ம பைபிளையும் நம்ம கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை பைபிள் பேஸ் பண்ணி தான் தமிழ் வந்துருக்குது. இது மூல பாஷையிலேருந்து எடுக்கப்பட்டு சொல்லி எழுதிப்பட்டிருக்கோம். எந்த போதிலும் இதுக்கு உறுதுணையாக இருந்தது யார்? எந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான். ஆக தமிழ் பைபிள் அது இருக்குது, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது. ஆனால் 4ஆம் நூற்றாண்டு பைபிளே கிடையாது இல்லையா? ஆக இப்பொழுது வருகிற அது இதை மாதிரி ஒரிஜினலுக்கு அசல் அதை நெருக்கமாக வருகிற நெருக்கமான மொழியாக்கங்களில் என்ன கிடையாது, இது மாதிரி குறையெல்லாம் இல்லை இல்லையா? கத்தோலிக்க பைபிள் கூட பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பைபிள் இருக்க மாதிரியே போட்டு கீழே என்ன செய்யிருக்காங்க, முக்கியமான எழுத்துச்சுவடிகளில் காணப்படவில்லை என்று கீழே கொடுத்துருக்காங்க. உதாரணமாக மத்தேயு மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வசனம் அற்புதம் அடையாளிச்சுவாங்க. விஷத்தை குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது, பாம்பை கெடுப்பார்கள் அப்படிலாம் எடுத்து வருதில்லை. ஆனால் அதெல்லாம் எழுத கிடையாதான், இந்த மொழியாக்கத்தில் கிடையாது. என்ன இந்த மொழியாக்கத்தில் இருக்குது, இந்த மொழியாக்கத்தில் கிடையாது. அது நம்ம தமிழ் வேதாந்தத்தில் கொடுத்துருக்காங்களா? இல்லை. நீ கத்தோலிக்க வேதாந்தத்தை எடுத்து பாருங்க, கீழே போட்டிருப்பாங்க 9ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரை 20ஆம் வசனம் வரை முக்கியமான எழுத்துச்சுவடிகளில் கிடையாது என்று கத்தோலிக்க பைபிளில் போட்டிருக்காங்க. கத்தோலிக்க பைபிளில் அநேக சமயம் குறை சொல்லுவோம். எதனால குறை சொல்கிறோம்? எதனால? நிறைய புத்தகங்கள் கூட்டப்பட்டிருக்கு. நமக்கு 66 புத்தகங்கள் அங்கே கூட இருக்குது. அப்படி அநேக புத்தகங்கள் அங்கே வச்சுருக்காங்க. என்ன அந்திரையா தெரியுதா? அந்திரையாட்ட பைபிள் இருக்கா? கத்தோலிக்க பைபிள் இருக்கா? இல்லையா? சரி, ஏன்ட்ட இருக்குது கத்தோலிக்க பைபிள். அதில் நிறைய கூட்டப்பட்ட புக்குகள் இருக்குது. ஆனால் மொழியாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சிருக்காங்க ப்ராட்டஸ்டன்ட் மொழியாக்கத்தை விட பெட்டராக இருக்குது. இது இன்னும் சொல்ல போனால் மரியாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே போய் யேசுவா நினச்சிடா கட்டி தள்ளி வழங்க போகிறா. அப்போ யேசுவா என்ன சொல்கிறாரு, என்னை தொடாதே. ஒரு ரூடாக சொன்ன மாதிரி இருக்குது. யேசுவா என்ன சொல்கிறாரா, மரியாதை பார்த்து எனக்கு தொடாது, நான் என்ன பிதாட்டன் போகலை, என்னை தொடாது என்று மொழியாக்கம் சொல்லுது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுது டச் மீ நாட், என்னை தொடாது. ஒன்று நம்ம என்ன நினைக்கிறோம், அது கரெக்டு தானே, அவர் பரவத்து போகலையே, அதனால் இங்கே இருக்கிறதுனால தொடக்கூடாது போல் நினைக்கிறோம். அதே யேசுவா இருக்கிறாரு ஜெப கூட்டப்பட்ட அறைக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு தோமாவை பார்த்து இன்னும் தொட்டுப்பார். அப்போ அவர் இங்கே ஒன்று பேசுகிறாரு, ஒரு ஃப்ராடாக அவர் அப்படி யோசிக்க சொல்லுது இல்லையா? நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம என்ன செய்யிருக்கோம், நம்ம மூளையை அப்படியே அடவு வச்சுட்டோம். அப்படி வைக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்லுவார், வழக்காடும் வாரங்கள், அது இங்கிலீஷில் என்ன சொல்லப்படுது, ரீசன் அவுட். திங்க் பண்ணுன்னு சொல்கிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதான் வேதம் சொல்லுது. நமக்கு வேதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்திக்காதவர் யாரும் அவரை பின்பற்ற வேண்டும் அவர் விரும்பவே இல்லை. சிந்திக்க திறமை இருந்தால் ஏன் பின்னால் வாடன்னு சொல்கிறார். ஆக அங்கே யேசுவா கிறிஸ்து மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு, தொடாது. இயேசு தோமாட்ட போய் தொட்டு பாருங்க. அப்போது அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், இயேசுல இப்படி பேசுகிறாரு சொல்லி அவர் மேலே பழிய போடுறத விட மொழியாக்கத்தை போய் தேடணும். நம்ம மொழியாக்கம் சரியாக இருக்கா, நம்ம வச்சுருக்க மொழியாக்கம் சரியாக இருக்கும். அப்போ நீ பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கையில் என்ன பண்ணிருக்கு, என்னை பற்றி கொண்டுறாது. தமிழ் கத்தோலிக்க மொழிபாக்க என்ன சொல்லுது, என்னை பற்றி கொண்டுறாது. அதே போல் இது அடிப்படையில் வர நெருக்கமான பைபிள் எடுத்து கிளிமினாட் என்னை பிடிச்சிட்டே இருக்காரு, என்ன ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்காரு என்று சொல்லுவோம். அவன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறா. அவன் என்ன செய்யிட்டு இருக்கா, மரியாள் யேசுவை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறா, விட மாட்டேங்கிறா. ஏன் திருப்பி மறைஞ்சிங்க போயிடுவார், பயம் விட்டுறக்கூடாது, அவரை விட்டு பிடிக்கிட்டு இருக்கா. அப்போ அவர் என்ன சொல்லுவார், நான் என்ன பிதாட்டன்னு போகலம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே தான் உங்களோட இருக்க போகிறேன்,
நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இது போய் என்ன செய்ய, சீசன்ட்ட போய் சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன், கவலைப்படாத. அப்படி சேர்த்துக்கிற முறை மாதிரி சொல்கிறார். யசோகருக்கு என்ன சொல்கிறாரு, வேலைக்கு போகும்போது பிள்ளை இப்போ அழுவும், தாப்பன் வேலைக்கு போகும்போது உடனே தாப்பன் என்ன சொல்லுவார், இந்த வந்துடுமா, நான் வந்துடுறேன், உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும், அப்படியே ஒரு என்கரேஜ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் தான் யசோகருக்கு அங்கே என்ன சொல்கிறாரு, மரியாதை சேர்த்துக்கிறார். ஆனால் நம்முடைய மொழியாக்கம் என்ன செய்யுது, தவறான கருத்தை அதை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே நாம் நினச்சி கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும், ஏன் எப்படி பைபிள் வந்தது, நமக்கு இப்படிப்பட்ட தாறுமாறெல்லாம் இருக்குது, எப்படி வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா சிலர் நினச்சிடுறாங்க, அப்படியே எடுத்துக்கிடுறாங்க, இதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. திருத்துவக்காரங்க என்ன சொல்கிறாங்க, யோவான் 1 யோவான் 5:7 அப்படியே பிடிச்சிக்கிடுறாங்க, அதுதான் திருத்தம். வேறு எங்கே தேவன் ஒருவரே எத்தனை இடத்துல சொல்லியிருந்தாங்க கூட எனக்கு முக்கியம் இல்லை, இங்கே போட்டிருக்கு, இதுதான் முக்கியம் சொல்லி பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்றால் வேதாமத்தை பற்றிய அறிவில்லாங்க. எப்படி இந்த வேதம் நமக்கு கிடைச்சிது, இதில் காரியங்கள் என்ன என்று நான் பார்க்க வேண்டும். சரி, முதலாவதாக நான் பார்க்க வேண்டியது பைபிளுங்கிற பேர் பைபிள் எங்கேயாவது இருக்குதா? பைபிள் எங்கேயுமே கிடையாது. பைபிளுங்கிற பேர் வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த பைபிளுங்கிற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, பிபிலியாங்கிற ஒரு வார்த்தை வந்து பிபிலியா. இதுக்கு இப்போ அர்த்தம் என்னன்னா, சிறு புத்தகங்கள். சிறு லிட்டில் புக்ஸ், சிறு புத்தகங்கள் என்று அர்த்தம். இந்த சிறு புத்தகங்கள் இந்த பைபிளுங்கிற பிப்லியாங்கிறது வந்து அநேக இடங்களில் உபயோகிக்கப்பட்டிருக்கு. வேதத்தில் ஒரே ஒரு இடத்துல உபயோகிக்கப்பட்டிருக்கு, தானியேல் 9:2. செப்டுஅஜின்ட் இதுதான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஆனால் இது செப்டுஅஜின்ட் என்ன, தெரியும் நினைக்கிறேன், சொல்லுங்கள். செப்டுஅஜின்ட் என்ன? 70 பேர் 72 பேர் ஆக்சுவலாக 72 எப்ரேய கல்விமான்கள், அதாவது ஸ்காலர்ஸ். அவங்க நினச்சிருக்காங்க பைபிளை பழைய ஏற்பாடு. அந்த காலத்தில் அவங்களுக்கு என்னது, பழைய ஏற்பாடு காலத்தில் பைபிள்னு என்னது, பழைய ஏற்பாடு தான். இந்த பழைய ஏற்பாடு நினச்சிருக்காங்க. எதில் எழுதுனாங்க? அவங்க எப்ரேய மொழியை சேர்ந்தவங்க. எதில் எழுதுனாங்க? கிரேக்க மொழி எழுதுனாங்க. கிரேக்க பழைய ஏற்பாடு, கிரேக்க பழைய ஏற்பாடு, செப்டுஅஜின்ட் பேர். இது ஏன் வந்ததுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நேபுகாத்நேச்சர் காலத்தில் பிடிபட்டு எங்கே போயிட்டாங்க? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க இல்லையா? எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து நேபுகாத்நேச்சரும் என்ன பண்ணார், இஸ்ரேல் தேசங்கிறத அடிச்சிட்டார். அதில் எல்லாம் மற்ற ஜாதி மற்ற நாட்டுக்காரங்களெல்லாம் கொண்டு குடியேற்றி வச்சார். ஏன்னா கலப்படம் ஆக்கிட்டார். அதுலேருந்து இஸ்ரேலுங்கிற தேசம் மேப்பில் இல்லாமல் போயிட்டு, இஸ்ரேலுங்கிற தேசம் மேப்பில் இல்லாமல் போயிட்டு, அதெல்லாம் யேசுவா கிறிஸ்து வரும்போட தேசத்துக்கு பேர் என்ன? பாலஸ்தீனம். இஸ்ரேலுங்கிற பேர் கிடையாது, பாலஸ்தீனம் தான். இப்போ அந்த பாலஸ்தீனத்தில்
பல ஜாதிகள் பல நாட்டுக்காரங்க எல்லாம் குடியிருக்காங்க இல்லையா? யேசுவா கிறிஸ்து அதற்கு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த யார்? பல ஜாதிக்காரங்க. அவங்க அதனால தான் அங்கே என்ன தேவன் நினச்சார்? வல்லமையாக என்ன உபயோகித்தார்? அந்நிய பாஷையை உபயோகித்தார். பேதுரு என்ன செய்கிறான்? கலிலேயா மொழியெல்லாம் பேசுகிறான். கேட்குறதுலாம் என்ன கேட்குது? அவரொரு மொழியில் புரியுது. அதுதான் அந்நிய பாஷை இல்லையா? இவன் பேசுகிறது லொட கத்தலை. இவன் உண்மையாகவே என்ன பேசலாம்? கலிலேயா மொழியில் தான் பேசுகிறான். கேட்குறவங்க கிரேக்கராக இருந்தாலும் சரி, சீரியராக இருந்தாலும் சரி, எத்தியோப்பியராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன மொழியில் கேட்குறது? அவரொரு மொழியில் கேட்குது. அதுதான் அந்நிய பாஷைங்கிறது காரியம். அதை எதுக்காக அந்த காரியம் வந்தது? அந்த காலத்தில் மொழிபெயர்ப்புகள் இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் ஒரு மொழியில் பிரசங்கம் பண்ணால் என்ன செய்யலாம்? மொழிபெயர்க்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? 4-5 பேர் ஒரே இடத்துல நின்றுட்டு பல மொழியில் இப்போ மொழியாக்கம் பண்ணுகிறார்கள். அந்த வழி அந்த காலத்தில் இல்லாதனால தேவன் நினச்சிதார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இப்பவும் அந்த வரம் வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம் இருக்கா? அது எது? அப்போ யார் அதை அந்த வாஞ்சியை தூண்டி விடுவார்? தேவனுடைய நோக்கம் இல்லாத ஒரு வாஞ்சியை இப்போ வேணும்னு சொல்லி கேட்டோங்கன்னா என்ன, யார் தூண்டி விடுவாதே? சாத்தான் செய்கிறான். அதுக்கு ஒரு கூட்டம் அதில் என்ன செய்யிருக்கு? அதை துளிக்கிட்டு நம்மளெல்லாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு பல பாஷை பேச தெரியாதா? அப்போ நீங்கள் தேவனுடைய இல்லை பரசாபி அபிஷேகம் எல்லாத்தையும் நம்மள என்ன செய்கிறாங்க? மட்டம் தட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே வருத்தப்படக்கூடியவர்கள் யார்? அவர்கள் தான் தங்களை குறித்து வருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய முறைமைக்கு நீதிக்கு விரோதமாக வேலை செய்கிறார்கள். சரி, இப்போ இந்த மொழியாக்கத்தில் அவங்க எப்படி போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது என்ன செய்ய எல்லாம் கலப்படமாக ஆகிப்போச்சு. அவர்கிட்ட இருந்த பழைய ஏற்பாடு புத்தகங்கள் மொத்தமாக இல்லை, எல்லாம் எழுத்து சுவடிகளாகவே இருக்குது. ஒருத்தர் ஒரு புத்தகம் இன்னொருத்தர் இன்னொன்று இருக்கலாம். இந்த 39 புத்தகமும் பிரிஞ்சு கிடக்கலாம். சிலர் நிறையா இருக்கலாம். அதில் நிறைய காப்பி பண்ணி எழுதுனாங்க இல்லையா? இந்த காப்பி பண்ணி எழுதினால நிறைய பிழைகள் வந்துச்சு. ஆகியால் அவங்க எப்போ அவங்க தங்க சுய நாட்டுக்கு வராங்க? கோரேஸ் ராஜா, அதெல்லாம் கதைகள்லாம் தெரியும் இல்லையா? கோரேஸ் ராஜா, தரியு ராஜாலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ கோரேஸ் ராஜா என்ன செய்கிறான்? அவங்களுக்கு விடுதலை பண்ணும்போது எல்லாம் திரும்பி வர்றாங்க. அப்போ அவங்க மொழி என்ன ஆகிப்போச்சு? அழிஞ்சு போயிட்டு, கலப்படம் ஆகிட்டு, தெளிவில்லாமல் போயிட்டு. வேதா புத்தகங்களை எடுத்து பார்த்தா ஆளுக்கு ஒன்று வச்சுருக்காங்க. எழுத்துச்சோடிகள் எல்லாம் எப்படி இருக்குது? நிறைய பிழைகள் இருக்குது. ஆகியாவே இது மொத்தம் 72 பேர். ஆனால் அது செப்டிஜன்னு 70 தான் பிடிக்குது. அந்த 72 பேர் சேர்ந்து எழுதுகிறாங்க. எல்லா எழுத்துச்சோடியும் கலெக்ட் பண்ணி படித்து அதை தீர்க்கமாக எதில் எழுதுனாங்க? கிரேக்க மொழி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எந்த மொழி அதிகம் உச்ச நிலையில் இருந்தது? எபிரேய மொழி அல்ல. எபிரேய மொழி செத்து போச்சு. அதனால் கிரேக்க மொழியில் நினச்சிடாங்க முதல் புதிய ஏற்பாடு எழுதினாங்க. பழைய ஏற்பாடு எழுதினாங்க. இப்போ முதல் பழைய ஏற்பாடு எதில் தான் இங்கே கிடச்சிது? பழைய ஏற்பாடுங்கிற ஒரே புத்தமாக என்ன ஒரே பொட்டு மொத்தமாக செப்டிஜன்னு சொல்லி கிடச்சிது இல்லையா? இது கிரேக்க மொழியில் இருக்குது. இந்த கிரேக்க மொழியில் இந்த பிபிலியாங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்காங்க. எங்கே? தானியேல் 9:2 கிரேக்க மொழியை உபயோகிச்சிருக்காங்க. எபிரேய மொழி என்ன இருக்குது தெரியாது. கிரேக்க மொழியை உபயோகிச்சிருக்காங்க பிபிலியா. இந்த பிபிலியாங்கிற எதுலேருந்து வந்து? பிபிலியோஸ் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்து பிபிலியோஸ். இந்த பிபிலியோஸ்னா என்னதுன்னா ஒரு செடி இருக்குது. அந்த செடி இடத்துல அது படத்தில் பார்த்தேன். இப்படியே இருக்குது. இந்த செடியுடைய பேர் தான் இது பிபிலியோஸ். இதுலேருந்து ஒரு எழுதுவதற்கு என்ன செய்கிறாங்க? ஒரு பனை ஓலை எடுத்த மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க? இன்னர் பார்க், அதோட உள்பகுதி எடுத்து செய்கிறாங்க. அதுக்கு பேர் பாப்பிரஸ். அந்த பாப்பிரஸ்ங்கிற செடி இதுலேருந்து வருகிற காரியம் பிபிலியோஸ். நான் மாற்றி சொல்லிட்டேன். பாப்பிரஸ்ங்கிற செடி அதுலேருந்து வர்றது பிபிலியோஸ். இந்த பிபிலியோஸை கொண்டு அவங்க அதில் எழுதுறதுனால அதுக்கு என்ன வந்துச்சு? பிபிலியாங்கிற பெயர் வந்து அது சிறு புத்தகங்கள். ஆக ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து
ஒரு பேர் கிடையாது. என்ன பேர்? புத்தகங்கள், புத்தகங்கள், சிறு புத்தகங்கள் பெயர்களாக இருந்தது என்று பார்க்குறோம். இந்த பிப்லியாங்கிற வார்த்தை வந்து வேறு சில இடத்துலையும் எழுதப்பட்டிருக்காங்க. புக் ஆஃப் ஜீசஸ்ட்டு ஒன்று இருக்குது. புக் ஆஃப் ஜீசஸ்னால் அது நம்ம யெஷுவா கிறிஸ்துவை பற்றி உள்ள புக் அல்ல. ஏசுக்கு அநேகர் உண்டு அந்த காலகட்டத்தில் இல்லையா? அதில் சிரேக்ங்கிற ஒரு ஆளுடைய மகன் பேர் ஏசு. அந்த அவரை பற்றி உள்ள புக்கில் முன்னுரையில் என்ன பண்ணுறது, இந்த பழைய பாட்டை குறித்து எழுத வரப்போது சின்ன புக்குங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. பிபிலியா இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ரோமன் கத்தோலிக்க பைபிளில் சில புத்தகம் சேர்க்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதில் மெக்காபிங்கிற புக்கு இருக்குது. இந்த மெக்காபி வந்து முதல் மெக்காபி, அதாவது 1-2 புக்கு இருக்கும் போல் மெக்காபியில் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பழைய பாடை முழுதும் குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாக பிபிலியோ உபயோகிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளமெண்ட்ரி புக்கு இருக்குது பழைய பாட்டு புக்கில். அது நம்ம பைபிளில் கிடையாது. யாருடைய பைபிளில் இருக்குது? ரோமன் கத்தோலிக்க பைபிளில் இருக்குது. அதில் என்ன வருது? 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதுவும் 2ஆம் கிளமெண்ட். 2 கொரிந்தியர் 2 பேர் சொல்கிற மாதிரி 2வது கிளமெண்ட் அங்கிறதுல அங்கே அந்த வார்த்தை, இந்த பிபிலியாங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டுக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுக்கு உபயோகிக்கப்பட்டிருக்கு பார்க்குறோம். பிறகு கிறிஸ்டம்னு ஒருத்தர் இருக்கார். கிறிஸ்டம் இதை நீங்கள் எல்லாம் கூகுளில் போய் பார்த்தாலும் கிடைக்கும். இதெல்லாம் என்ன செய்யுது? கூகுளில் போய் பார்த்தாலும் கிடைக்கும். கிறிஸ்டம் தமிழில் எழுத போனால் கிறிஸ்டம். சரி, இந்த கிறிஸ்டம்ங்கிறவர் காலம் வந்து அவருக்கு இறந்தது வந்து கிட்டத்தட்ட 407 BC. சாரி, ஏடி நம்ம ஏடி தான் பேசுகிறோம். 407 AD. இவர் வந்து பெரிய ஒரு தியாலஜியன், வேத சாஸ்திரி நிபுணர். இவர் வந்து கான்ஸ்டன்டினோப்பிள் படிச்சிருப்போம். அடிக்கடி எதில் படிச்சிருப்போம்? மேன் ஆஃப் சின் வளர்ந்து வரும்போது எப்படி போப்பு வந்து வந்தால் படிக்கும்போது கான்ஸ்டன்டினோப்பிள் படிப்போம். இந்த கான்ஸ்டன்டினோப்பிளில் பிஷப்பாக இருந்திருக்கார். இவர் அருமையான பிரசங்கி. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஸ்பீக்கர். பிரசங்கிக்கும் பப்ளிக் ஸ்பீக்கர் வித்தியாசம் உண்டு. பப்ளிக் ஸ்பீக்கரில் ஒரு மேடையில், பொது மேடையில் என்ன கொண்டு பேச வேண்டாம், பேச முடியுமா? என்னால் பேச முடியாது, பேச தெரியாது. இந்த பைபிள் எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்க முடியும் தவிர அவர் பப்ளிக் மீட்டிங்லேயும் இப்போ எனக்கு அழகாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் வந்து சர்ச் ஃபாதர் சொல்லி அநேகர் அந்த காலங்களில் முக்கியமாக ரொம்ப அறிவுள்ளவங்கள சர்ச் ஃபாதர் பட்டம் சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 4 பேர் மிக முக்கியமான சர்ச் ஃபாதர். அதில் ஒருவர் இவர் என்ன செய்யிருக்காரு? பழைய பாட்டையும் புதிய ஏற்பாடும், இவர் ஏடி இல்லையா? அப்போ புதிய ஏற்பாடும் வந்துட்டு, அப்போ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து முதலாக என்ன செய்கிறாரு? எந்த வார்த்தையை உபயோகிக்கிறாரு? பிபிலியா உபயோகிக்கிறார். அந்த நாம் ஏற்கனவே முன்னாடி உதாரணம் சொன்னாலாம் பிபிலியா வார்த்தை எதுக்கு உபயோகிக்கப்பட்டது? பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும்தான் உபயோகிக்கப்பட்டது. இவர் தான் முதல் நினைச்சாரு ஓட்டிக்கும் என்டியும் சேர்த்து நினைச்சாரு பிபிலியா வார்த்தை உபயோகித்தார். பிபிலியா என்று உபயோகித்தார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் குட்டி புத்தகங்கள் என்று உபயோகிக்கப்பட்டு வந்தது. ஆனால் திரும்ப அந்த காலங்களில் மொழி சீர்திருத்தங்கள் அதிகம் நடந்துக்கிட்டாங்க. இப்போ நமக்கு கூட தெரியும், நிறைய மொழிகள் நம்ம இந்தியாவிலையும் அழிஞ்சு போயிருக்கு. துளுங்கிற மொழியெல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லையா? அதுபோல் சான்ஸ்கிரிட் அதுபோல் இப்போ வந்து ஒர்க்கிங் மொழியாக இல்லை, அழிஞ்சு போன மொழி தான். இதுபோல் அநேக மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு. அதுபோல் ஒவ்வொரு படையெடுப்பில் ஒரு ராஜா அங்கே படிப்பார், ஒரு ராஜா இங்கே வருவார், இப்படி ஜனங்கள் மாற்றி போய்கிட்டு இருக்கும்போது யூரோப்பில் முக்கியமாக அந்த குழப்பங்களும் அதிகம் நடந்தனால மொழி பெயர்ச்சிகளும் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது லாட்டினில் இந்த பிபிலியாங்கிற வார்த்தை பை மிஸ்டேக்காக என்ன செய்வாங்க? பைபிள்னு உபயோகித்தாங்க. லத்தீனில் பை மிஸ்டேக்காக, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்காக உபயோகித்தாங்க. ஆனால் அது இங்கிலீஷில் ரொம்ப பிடித்தமான மொழி வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவங்க என்ன செய்தாங்க? உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லா புக்கும் சேர்ந்து
ஒரே புக்கு பேர். அப்போ ரொம்ப சந்தோஷம் தானே இல்லையா? அதனால் பைபிளுங்கிற பேர் பை மிஸ்டேக்காக வந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னால் வந்த ஒரு பெயர். ஆனால் ஒரு சந்தோஷமான ஒரு பெயர். அவ்வளோ புக்கும் சேர்த்து ஒரே புக். எங்கள் பெயர் என்ன செய்யுது? லத்தீனில் முதல்ல வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷில் அதை பின்பற்றப்பட்டு ஏன்னா விக்லிஃப் காலத்தில் இங்கிலீஷில் வந்து 1384 இல்லை விக்லிஃப் இறந்தார். அவர் காலகட்டத்தில் 1384 AD இந்த காலகட்டத்தில் தான் விக்லிஃபில் இருந்தார் பைபிளுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். பைபிளுங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாரு. அது வழக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதே மாதிரி ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்னால பைபிளுங்கிற பெயர் நமக்கு கிடைக்கும். இப்போ பைபிளுங்கிற பேர் எப்படி வந்து சொல்லி ஒரு சரித்திரம் கிடச்சிட்டா சரி. இனிமேல் நமக்கு செய்ய வேண்டியது வேதாகமத்தில் இந்த பைபிளுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம்? சரித்திரத்தில் வந்த பேர். வேதாகமத்தில் என்ன கொடுத்துருக்கு? இப்போ யெஷுவா கிறிஸ்து என்ன சொன்னார் இப்படி பார்க்கலாம். நம்ம இப்போ 2 பேதுரு 3:16 இல்லை இந்த 2 பேர் வேண்டாம். மத்தேயு 21:42 மத்தேயு 21:42 யெஷுவா அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஸ்கிரிப்சர்ஸ். தமிழ் பைபிளில் வேதம், இங்கிலீஷில் ஸ்கிரிப்சர்ஸ். யெஷுவா கிறிஸ்து உபயோகிக்கிற பேர் என்ன? ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்வார். யெஷுவா கிறிஸ்துவருக்கு பழைய புதிய ஏற்பாடு இருந்ததா? இல்லை, பழைய ஏற்பாடு தான். ஆனால் பழைய ஏற்பாடு எல்லாம் சரி என்ன சொல்வார்? ஸ்கிரிப்சர்ஸ் என்று அவர் சொல்கிறத பார்க்குறோம். அடுத்தாப்பில் 22:29 மத்தேயு 22:29 அதற்கு அவன் மாட்டேன் என்றான். 22:29 வேத வாக்கியங்கள் என்று அது சொல்லப்படும். அங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ் என்று போடப்பட்டிருக்கு பார்க்குறோம். இதே போல் அப்போஸ்தலர் 1:16 ரோமர் 1:2 ரோமர் 1:2 என்ன பண்ணிருக்கு பாருங்கள். ரோமர் 1:2 4ஆம் வசனமா? தமிழில் 4. சரி சரி படிங்க. பரிசுத்த வேதாகம்னு வார்த்தைங்க சேர்க்கப்பட்டிருக்க பார்க்குறோம் இல்லையா? பரிசுத்த வேதாகமும் சேர்க்கப்பட்டிருக்கு பார்க்குறோம். ஆக வேத வாக்கியங்கள், வேதாகமம், பரிசுத்த வேதாகமங்கிற வார்த்தைகள் வேதாகமத்தை குறித்து உபயோகிக்கப்பட்ட பெயராகும். அந்த பரிசுத்தங்கிறத விட சில பைபிளில் நினைச்சிருக்காங்க ஹோலிங்கிற வார்த்தை உபயோகிக்காம சேக்ரட்ங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க. சேக்ரட். அது ஜான்சன் என்ன எழுதுறாருன்னா இது பெட்டர்ங்கிறார். சேக்ரட் பரிசுத்தன்னு சொல்கிறத விட சேக்ரட் ரொம்ப தூய்மையான அந்த கருத்தில் வருகிறதை பார்க்குறோம். தமிழில் நமக்கு வார்த்தைகள் சரியாக கிடையாது. ஆங்கிலத்தில் ஹோலிங்கிறோட சேக்ரட்ங்கிறதுக்காக வேறு அர்த்தம் இன்னும் நெருக்கமாக எப்படி புனிதமான அந்த மாதிரி தூய்மை புனிதம் என்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தை அது கொடுக்குறதா இருக்கிறது. தமிழ் வந்து ரொம்ப செம்மொழி என்று சொல்கிறோமே தவிர நம்மளுக்கு இதெல்லாம் கிடையாது. வார்த்தைகளும் சரியாக கிடையாது, எழுத்துக்களும் சரியாக கிடையாது. ரைட். அடுத்தாப்புல லூக்கா 24:44 அங்கே யெஷுவா கிறிஸ்து வேறு விதமாக சொல்கிறார். லூக்கா 24:44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது.
அவர் பழைய ஏற்பாடு தான் பேசுகிறாரு. ஏன்னா யெசுவா காலத்தில் என்ன தான் உண்டு? பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு? லா பிரமாணம், நியாயப்பிரமாணம், அடுத்தது தீர்க்கதரிசனம், ப்ராஃபெட், அடுத்து சாம்ஸ் எழுதுகிறார். இப்படி மூணாக பிடிக்கிறார். யெசுவா கிறிஸ்தியத்தில் பழைய ஏற்பாட்டை மூணாக பிரித்து சொல்கிறதை பார்க்குறோம் இல்லையா? அடுத்தாப்புல மத்தேயு 5:17 நியாய பிரமாணத்தை ஆகிடும் தீர்க்க தரிசனங்களை ஆகிடும் அழிக்கிறதற்கு அங்கே யெசுவா கிறிஸ்து என்ன சொல்லுவார்? அதை வேத அங்கே சங்கீதத்தை விட்டார். எல்லாத்துக்கும் என்ன சொல்லிடுறாரு? ஏன் சங்கீதத்தில் என்ன இருக்குது? தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லையா? எந்த என்னை கைவிட்டீர் எங்கே இருக்குது? சங்கீதம். ஆமாம். அடுத்த உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள், அதெல்லாம் எங்கே இருக்குது? 22ஆம் சங்கீதம் முழுவதும் யெசுவா கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி சொல்கிற தீர்க்க தரிசனம். ஆக அங்கே நிறைய இப்போ சங்கீதத்தில் நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது இல்லையா? ராஜகுமாரத்தி, தோழிகள் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எங்கே தான் இருக்குது? நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து எடுக்கிறோம்? சங்கீதத்தில் எடுக்கிறோம். இப்போ சங்கீதமும் நிறைய தீர்க்க தரிசனமாகும். ஆகவே அந்த சங்கீதத்தை நினச்சிட்டாரு இந்த இடத்துல ப்ராஃபிட்டில் கொண்டு சேர்த்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் சொல்லி அவர் அங்கே அவர் சேர்க்கிறதை பார்க்குறோம். யோவான் 7:49 வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? லா. வேதாந்தத்தை முழுவதுமே என்ன சொல்லிட்டாரு அங்கே அந்த இடத்துல? லா. அப்போ இந்த தீர்க்கதரிசனங்களையும் இதையும் நினச்சிட்டாரு இந்த லாவில் கொண்டு சேர்த்தார். லா என்று சொன்னாலே வேத புத்தகம். நம்முடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவர்கள் சங்கீதத்தில் படிக்கிறோம் இல்லையா? அது இங்கிலீஷில் என்ன பண்ணிருக்கோம்? லா. அப்போது வேதம் என்று சொன்னாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன? லா. இப்போ லா என்று சொன்னால் நம்ம என்ன உடனே நினைப்போம்? அதை என்ன செய்யக்கூடாது? வளைக்க முடியாது இல்லையா? லா வந்து எப்படி சட்டம், அது சட்டம்னு தமிழில் அழகாக பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு மர சட்டத்தை எடுத்திங்கன்னா வளைக்க முடியுமா? சட்டத்தை வளைக்க முடியாது. அது ஒடிய தான் செய்யுமே தவிர என்ன செய்ய முடியாது? வளைக்க முடியாது. ஆக சட்டத்தை வளைக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்களும் நினச்சிடறாங்க. இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பைபிளை வளைக்கிறார். யாருக்காக? சாத்தானுக்காக வளைக்கிறார்கள். அங்கே தான் பெரிய ஆபத்தே இருக்குது. ஆனால் அதை தப்பு நினச்சி சொல்ல மாட்டாங்க, அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. ஆக லா வேதம் பழைய ஏற்பாடு முழுவதுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு? லா என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்குறோம். யோவான் 10:34 ஆமாம். வேத வசனங்களை உடையவர்கள் எல்லாரும் யாரா? தேவர்கள். யெசுவா கிறிஸ்து டெஃபினிஷன் கொடுக்குறார். தேவர்கள் யார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அவங்க எல்லாருமே யார்? தேவர்கள். அது எங்கே சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்ல வாசிங்க பிறகு? இல்லை இருக்கு. அது பழைய ஏற்பாடு எங்கே சொல்லப்பட்டிருக்கு? அப்படி எழுதிருக்கு சொல்கிறார் இல்லையா? சங்கீதம் 82:6. சங்கீதம் 82:6 என்னது? இந்த 3வது பிரிவை சேர்ந்தது. ஆனால் என்ன சொல்கிறாருங்க? உங்கள் வேதம், ஆங்கிலத்தில் லா. அப்போ லா என்ற கருத்தில் எல்லாமே சேர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். பிறகு ரோமர் 3:2 தேவனுடைய வாக்கியங்கள். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆரேக்கர்ஸ். அங்கே வேதத்துக்கு என்ன வார்த்தை போட்டிருக்கு? ஆரேக்கர்ஸ் இல்லையா? அப்போ வாக்கியங்கள் என்று சொன்னால், தேவ வாக்கியங்கள் சொன்னாலும் எனது தேவன் மொழி திருவாய் மலர்ந்து பேசின வார்த்தைகள், சொற்கள். அந்த சொற்கள்லாம் எனது வேதம், அதான் லா என்ற கருத்துலையும் சொல்லப்படுறதுக்கு பார்க்குறோம். நான் நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் இல்லையா? சரி. பிறகு சங்கீதம் 40:7
புத்தக சுருளில் போட்டு புத்தகம் த புக். இப்போ பைபிளில் அது ஆங்கிலத்துலேயே ஒரு வழி இருக்குது. த புக்குன்னு எதை தான் குறிக்கும்? பைபிளை தான் குறிக்கும். வேறு எந்த புத்தகத்தையும் குறிக்காது. த புக் அப்படி சொன்னாலும் என்னதான்? இதுதான் புக். மற்ற புக்கெலாம் புக் இல்லை. ஏன் 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 சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை நித்தியமான வார்த்தையில் உள்ளது. மற்ற புக்கெலாம் என்ன செய்யாது? நித்தியம் அல்ல. ஈவன் சயின்ஸ் கூட மாறும். அந்த காலத்தில் படிப்போம். கிழக்கு வடகிழக்கு மாறுக்கு தென்கிழக்கு மலையா தென்கிழக்கு பருவ மலையை ஏதோ படிப்போம். செல்வமேற்கு பருவக்காது அங்கேருந்து காற்று வரும், இங்கே மழை இருக்கும், இடிச்சு தனியாக வீடு மழை பெய்யுவோம். இது அந்த காலத்து தேதி இல்லையா? இப்போ அப்படி தேதி என்ன? சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது, மழையை கொண்டு வருது. இப்போ தேதியே மாறி போச்சு. அந்த காலத்தில் முக்கிய இது எழுதி ஃபுல் மார்க் வாங்கிட்டு வந்துருப்போம். அதான் கரெக்ட் சயின்ஸ். ஆனால் இப்போ அது என்ன செய்யுது? நிற்கலை. இப்போ சொல்கிற கருத்து மழை பெய்யுற கருத்து வேறு கருத்து. அப்போ எந்த ஒரு கருத்துமே என்ன செய்யுது? இப்போ 1 கிலோ சர்க்கரை வாங்குகிறோம். இங்கேருந்து டெல்லி கொண்டு போய் அது அளந்தாலும் எவ்வளோ தான்? 1 கிலோ தான். ஆனால் சந்திரனுக்கு கொண்டு போனால் அது 1 கிலோ இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம்? கிலோ வெயிட்டும் நீள அளவு 1 மீட்டர் டைம் இதெல்லாம் இது கான்ஸ்டன்ட் என்று சார் ஐசக் நியூட்டன் சொல்லி கொடுத்துட்டார். ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார்? இவையெல்லாம் கான்ஸ்டன்ட். மாஸ், டைம் அண்ட் வெயிட், டிஸ்டன்ஸ். ஆக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார்? இந்த 3ம் கான்ஸ்டன்ட் இல்லைன்னாரு. சயின்ஸே என்ன செய்யலை, ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுகளே பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட நிலையில் வரும்போது இந்த எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுதான் நிரந்தரம்? பைபிள் தான். அதனால் இதுதான் புக் என்று சொல்றதை பார்க்குறோம். ரைட். அடுத்தாப்புல சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதம். இங்கிலீஷில் லா ஆஃப் காட், லார்ட். அப்போது அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. அப்போது இதை மாதிரி அநேக வார்த்தைகள் லார்ட் ஆஃப் டெஸ்டிமனி, அது மாதிரி ஸ்கிரிப்சர் ஆஃப் த ட்ரூத். டேனியல் 10:2 பாருங்கள். ஆ 10:2 அவ்வளோதான் போட்டிருக்கா. அந்த நாட்டில் அடுத்த வசனம் ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத் வருதா? இங்கிலீஷில் இருக்கா? ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத். சரி, வசனங்கள் மாறி இருக்கலாம். அப்படி வேதாகமத்துக்கு பல பேர்கள் இருக்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம், கிறிஸ்துவின் வசனம், ஜீவ வசனம், சத்திய வசனம் என்று பல பெயர்கள் இருக்கிறதை பார்க்குறோம். சரி, அப்போ பைபிளில் கொடுக்கப்பட்ட பெயர் வேத வாக்கியங்கள், வேதம். எப்படி? தானியல் 9 இருக்குதா? 10:21. ஓ, நான் தப்பாக குறிச்சிட்டணும். 10:21 ரைட்டு. நான் அது கம்மா நினச்சிட்டேன். ரைட், 10:21. ஆ என்ன பண்ணுறது? சத்திய எழுத்திலேன்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே இங்கே என்ன போட்டிருக்கு? ஸ்கிரிப்சர் ஆஃப் ட்ரூத், சத்திய வேதம் என்று சொல்லப்படுறதை பார்க்குறோம். சரி, தமிழுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆக மொத்தத்தில் வேதாந்தத்தில் அதுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றன. எங்கேயுமே என்ன பெயர் கிடையாது? பைபிளுங்கிற பெயர் கிடையாது. ஆனால் பைபிளை பற்றி, வேதாந்தத்தை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களில் தான் எந்த வார்த்தையில் உபயோகிக்கப்படுது? பைபிள்ங்கிற பேர் உபயோகப்படுது. அது ஆனால் பழக்கத்தில் எல்லோரும் உபயோகிக்கிறோம். அது ஒரு சந்தோஷமான வார்த்தை தான். பைபிள்னா என்ன? புத்தகங்கள்லாம் சேர்ந்து ஒரே புத்தகமாக இருக்கிறதை பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் நம்ம பைபிள் எப்படிப்பட்ட பைபிள் என்னது? ஒரு கண்டெய்னர், ஒரு பாக்ஸ் மாதிரி.
பாக்ஸில் உள்ள எல்லாம் போட்டுக்க வேண்டிய அந்த மாதிரி பைபிளுங்கிறது ஒரு கண்டெய்னர். இதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்? மோசஸுடைய லா. அது என்ன போட்டிருக்கோம்? தீர்க்க தரிசனங்கள் இல்லையா, அது சங்கீதங்கள், ஒரு காஸ்பல், சுவிசேஷ புத்தகம், அதுக்கப்புறம் நிருபங்கள், எபிசோட்ஸ் இல்லையா, வெளிப்பாடு எல்லாம் உள்ளே போட்டுருக்காங்க டப்பாக்குள்ள. டோட்டல் டப்பா பேர் என்ன? பைபிள். கண்டெய்னர் பேர் என்னது? பைபிள் என்று பார்க்குறோம். ரைட். இந்த பைபிளில் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. பைபிளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆங்கிலத்தில் ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் பிரிச்சிருக்காங்க. டெஸ்டமெண்ட் என்ன அர்த்தம்? எப்படி? சாட்சியா? டெஸ்டமெண்ட்டுக்கு சரியான அர்த்தம் என்ன ஜான்சன் எழுதுறாங்கன்னா உயில் எழுதுறாங்க. உயில், பழைய உயில், புதிய உயில். இதை சில பைபிள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டெஸ்டமெண்ட்ங்கிற பேரை எடுத்துட்டு கவனன்ட்டுங்கிற வார்த்தை போயிட்டுருக்காங்க. நியூ கவனன்ட், ஓல்டு கவனன்ட். அவங்க என்ன உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. அவங்க கருத்தில் பழைய ஏற்பாடு எதை பற்றி பேசுது? பழைய உடன்படிக்கை பற்றி பேசுது. புதிய ஏற்பாடு எதை பற்றி பேசுது? புதிய உடன்படிக்கை பற்றி பேசுது. அது சரியா தப்பா? சரியா தப்பா? சரி, ரைட். ஜேக்கப் ஓட்டு போடாச்சு. வேறு யாரெல்லாம் என்ன சொல்கிறேன்? ரெண்டுமே உடன்படிக்கை பற்றி பேசிட்டு ஆவின்னு சொல்கிறார். எதை ஏற்றுக்கலாம் சொல்லுங்க. ஆவினை சப்போர்ட் பண்ணவா, ஜேக்கப்பை சப்போர்ட் பண்ணவா? எல்லாம் நியூட்ரல். யாரும் எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோம். பழைய ஏற்பாடில் என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது கால் பகுதியோட குறைவா லெஸ் தேன் கால் பகுதி என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்கிறது, பழைய உடன்படிக்கை இருக்கிறது. இது எல்லாமே எதை பற்றி பேசுது? புதிய உடன்படிக்கை பற்றி பேசுது. அது மட்டும் இல்லை, சாரா உடன்படிக்கை பற்றி பேசுது இல்லையா? ஏசாயை எடுத்துக்கிடுங்க இல்லையா? கடுவழி செழிக்கும், என்ன பண்ணுற பூமி சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிற போல கர்த்தரை அறிவினால் பூமி நிறைந்திருக்கும், முடவனும் துள்ளி குதிப்பான், இப்படிலாம் எழுத வருதுல்ல. அதெல்லாம் எதை குறித்தது? நியாயப்பிரமாணத்தை இதை குறித்ததா? நியாயப்பிரமாணத்தை பற்றியதா? மற்ற காரியத்தை பற்றி கூட புது உடன்படிக்கைக்குரிய காரியமா? இல்லை, புது உடன்படிக்கைக்குரிய காரியம். அது நிறைய புதிய உடன்படிக்கைக்குரிய காரியமும் சாரா உடன்படிக்கைக்குரிய காரியமும் உள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பழைய உடன்படிக்கை புத்தகம் என்று சொல்வது சரியா? கேட்க சரியா? சரியா தப்பா? தப்பு தான் இல்லையா? ஆகவே அது பழைய உடன்படிக்கைக்கு பெயர் கொடுத்தது சரியல்ல. அதே போல் புதிய உடன்படிக்கை சொன்ன சரியா? புதிய உடன்படிக்கை வந்துட்டா? வரல. புதிய உடன்படிக்கை இன்னும் ஸ்தாபிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது சுவிசேஷ புத்தகம், நிருபங்கள் இதெல்லாம் எந்த உடன்படிக்கை பற்றி பேசிட்டு வருது? சாரால் உடன்படிக்கை பற்றி பேசிட்டு வருது இல்லையா? அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பற்றி நிறைவேறுவதாக அது அநேக காரியங்கள் சொன்னால் கூட அது என்னது? சாரா உடன்படிக்கை தான் பேசிட்டு வருது தவிர புதிய உடன்படிக்கை பற்றி பேசுது குறைவாக பேசுது இல்லையா? இப்போ 2 கொரிந்தியர் 5:18-19 பாருங்கள். இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் யெகோவா கிறிஸ்துவை கொண்டு
நம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புர வாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். ஆக ஒப்புரவாக்குதல் ஊழியம் என்று வருது. அப்போ அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியம் எப்போ உள்ளது? அது 1000 யுகத்துக்குரியது. இப்போ 1000 யுகத்து அந்த பகுதி எதுக்குரியது? புதிய உடன்படிக்கை. ஆனால் முந்தின வருஷம் இப்போ நம்முடைய ஒப்புரவாக்கி அது எதில் வருது? அது சுவிசேஷ யுகம். அப்போ சுவிசேஷ யுகத்தில் உள்ள காரியமும் புதிய உடன்படிக்கை காரியமும் அதில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் மொத்தத்தில் அந்த புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களுக்காக சாரா உடன்படிக்கை காரியங்களை விவரமாக சொல்லிட்டு வருது. அதனால தான் கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சாரா உடன்படிக்கை தூர வச்சுட்டு அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை கல்வாரி சிலுவையிலிருந்து நினச்சிட்டு ஆரம்பித்து விட்டது. ஏன் யேசுவாஸ் என்ன சொன்னார்? சிலுவையில் மறிக்கும் முன்ன புது உடன்படிக்கையுடைய ரத்தமாக சொல்லி பஸ்கால சொன்னார் இல்லையா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குது. உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க? அங்கேருந்து என்ன ஆரம்பிச்சுட்டு புதிய உடன்படிக்கை ஆரம்பித்து விட்டு நினச்சிட்டாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அது எதோ சொல்கிறீங்க? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் புதிய உடன்படிக்கை ஸ்தாபித்தாருன்னா அந்த தீர்க்கதரிசனம் செல்லுமா? செல்லாது. எபிரேயர் நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்ட காரியம் கரெக்ட் இல்லாமல் போயிடும். நம்ம அது வேதம் கரெக்டாக சொல்லுது. அப்படின்னா என்ன இருக்குது? புதிய உடன்படிக்கை என்ன செய்யலை? இன்னும் ஸ்தாபிக்கப்படவில்லை. 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த பழைய உடன்படிக்கை அது என்ன செய்யுமா? அது அழிந்து போக போடணும்னு சொல்லி பின்னால் வருது. ஆக புதிய உடன்படிக்கை இன்னும் வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாடை புதிய உடன்படிக்கை புத்தகம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே சமயத்தில் சாரா உடன்படிக்கை புத்தகம்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்ன தான் சொல்ல முடியும்? கிறிஸ்துக்கு பின்னான காரியங்கள், அதுக்கு கிறிஸ்துக்கு முன்னான காரியங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். பைபிள் பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் அது கிறிஸ்துக்கு முன்னான காரியங்கள், இது கிறிஸ்துக்கு பின்னான காரியங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர உடன்படிக்கையை கொண்டு பெயரிட முடியாது. அதனால் உடன்படிக்கையை கொண்டு நினச்சிருக்காங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பெயர் வச்சுட்டாங்க. எந்த போதிலும் நம்ம அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் நம்ம நினைச்சிருக்கணும், புரிந்து படிக்க வேண்டும் என்று பார்க்கணும். சரி, இப்போ பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் பைபிளில் உள் டிவிஷன் உண்டு, பிரிவு உண்டு, உள்ள பிரிவு உண்டு. என்னென்ன பிரிவுலாம் தெரியும் நினைக்கிறேன், சொல்லுங்கள். தோரா, கணக்கு, பத்தியா பிரிவில் கேட்டால் நெபீம் கேத்துபீம், இது பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் உள்ள பிரிவு. பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் உள்ள பிரிவு. தோரா, தோரான்னு என்ன? மோசேயும் 5 ஆகமங்கள், இது 5 புக்ஸு. அது வந்து சட்ட புத்தகம், அதனால லா. தோரானாலே லா, தோரானாலே லா. அப்போ மோசேயும் 5 புத்தகங்களும் தோரான்னு அடங்கி போகுது. நெபிம் என்ன? எப்படி? தீர்க்க ப்ராஃபஸி, ப்ராஃபஸி இல்லையா? இது என்ன? எப்படி?
தொழில் ரீதியாக இருந்தாலும் தீர்க்கதரிசனம். தொழில் ரீதியாக இருந்துகிட்டே தீர்க்கதரிசனம். இவங்களா தொழில் ரீதியாக, அதாவது பை ப்ரொஃபஷன் வேலையில ப்ராஃபிட்டாக இருந்தவங்க, பை ப்ரொஃபஷன் ப்ராஃபிட்டாக இருந்தாங்க. அதுதான் என்னது இது நபி. இது அதுக்கு ஆப்போசிட். தொழில் ரீதியாக வேறு இருக்கலாம், ஆனால் தீர்க்கதரிசனம் எழுதியிருப்பாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் உதாரணம் சொல்ல முடியுமா? தாவீது ராஜா. அவர் ராஜா, அவன் ப்ராஃபிட் இல்லை, ஆனால் அவன் நினச்சிருக்கான் நிறைய தீர்க்கதரிசனம் எழுதியிருக்காரு. சங்கீதம் அவர் எழுதியிருக்காரு இல்லையா? அப்போ அப்படி வரும்போது அது நபி. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபஸிங் பேரை கொடுக்காம ரைட்டிங்ஸ், அதுவும் தீர்க்கதரிசனம் தான். ஆனாலும் அவங்க அதை வேறுபடுத்தி சொல்வதற்கு ரைட்டிங்ஸ் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இப்போ தானியல் அது தீர்க்கதரிசி, இது வேதமே சொல்லுது. தானியல் வந்து தீர்க்கதரிசி, தாவீது தீர்க்கதரிசி, வேதமே சொல்லுது. எந்த பதிலும் அவங்க ப்ரொஃபஷனில் அவங்க என்ன சொல்லுது? தானியல் யார்? ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு கவர்னர் மாதிரி அவன் இல்லையா? ஒரு நாடு முழுவதும் உள்ள பிரதானியாக இருந்தான். ஆகவே அப்படி இருந்துட்டு அவன் தீர்க்கதரிசி சொன்னான். ஆனால் தீர்க்கதரிசியாக இருந்த தீர்க்கதரிசி யார்? எலியா புக் எழுதலையா? சாமுவேல், ஏசாயா, எரேமியா, இவங்களாம் இருக்காங்க இல்லையா? எஸ்ரா யார்? அவன் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கான். எஸ்ரா புக் இருக்கு இல்லையா? அந்த புக் இதில் வருமா இதில் வருமா? கெத்துபீனில் வரும். ஏன்? அவன் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவன் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கான். ஆக வேதாகமத்தை வந்து என்ன செய்கிறாங்க? அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த யூதர்கள் யார் யாரெல்லாம் பியோர் தீர்க்கதரிசியாக இருந்துக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொன்னாங்களோ அவங்க புக்கெல்லாம் நபின். வேறு தொழிலை செய்துக்கிட்டு தீர்க்கதரிசனம் எழுதுனாங்களோ அவங்களாம் யார்? அவங்க எழுத்துக்கள்லாம் கெத்துபீம் என்று அவங்க நினைத்தாங்கன்னு பார்க்குறோம். சரி, இதை பல விதமாக பிரிப்பாங்க. லீகல் புக்கு, சரித்திர புத்தகம், டிவோஷனல் புத்தகம், இப்படிலாம் பிரிப்பாங்க. அந்த எல்லாத்தையும் எடுத்த சரித்திரம் இருக்கலாம், டிவோஷன் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதான் யூதர்கள் பண்ண பிரிவு. இந்த பிரிவை தான் அவங்க என்ன செய்யிருக்காங்க? ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புத்தகங்கள்லாம் எந்த புத்தகத்தை 39 புத்தகங்கிறதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஏனென்றால் அது யாரால் சேர்க்கப்பட்டது? யூதர்களால் செய்யப்பட்டது. நமக்கு ஜென்டியலில் பிரஜாதியாக இருக்க அந்த வேலையே இல்லை, யூதர்கள் செய்யிட்டாங்க. ஏன்னா ரோமர் 3:2 சொல்லப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள் அவரோட ஒப்படைக்கப்பட்டதான் பெரிய மேன்மையான காரியம் இல்லையா? மேன்மையான காரியம். அவங்க ஏன் இப்போ நம்ம கூட காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் சில காரியங்களில். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வேத வாக்கியத்தில் காம்ப்ரமைஸு காட்ட மாட்டாங்க. தாங்க செத்தா கூட உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருப்பாங்க வேத புத்தகத்தை காப்பாற்றுறாரு. யூதர்கள் வந்து வணங்கா காலத்தில் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லி அநேக காரியங்களை படிக்கிறோம். படித்தா கூட வேத வாக்கியத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். அதனால தான் வேத வசனம் எனக்கு பத்திரமா அவ்வளோ தூரம் பிரச்சனைகள் மத்தியில் சிதறடிக்கப்பட்டால் கூட அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்கமாக அதை பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி தான் பிரயாசப்பட்டு வேத வாக்கியத்தை நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா? நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? பிரஜாதியார் தான் சீர்கொலை செய்யிட்டோம், ரொம்ப சீர்குலைச்சிட்டோம். ஏனென்றால் நமக்கு அந்த அவ்வளோ தூரம் சீரியஸ்னஸ் கிடையாது. நமக்கு எதுதான் முக்கியம்? பணம், துட்டு இல்லையா? பதவி, இது மாதிரி சில காரியங்களில் பிரஜாதியார் எப்பவுமே அதோட வீக்னஸ் பிரஜாதியாக இருக்குது. தேவனுடைய காரியத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பது கிடையாது. அதனால தான் நிறைய தப்பறைகள் வந்து போப்பு மார்க்கம் வந்ததுலேருந்து எல்லாம் யார்? எல்லாம் பிரஜாதியார் தான் இறஞ்சாங்க, போப்பாக இருந்தாங்க. அவங்க என்னன்னாங்க? சகல தப்பறைகளையும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அதை பற்றி படிக்கலாம். சரி, ஆக வேத வாக்கியத்தில் இந்த 3 பிரிவும் இந்த 39 புத்தகம் என்பதும் பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அது திட்டமாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறேன், மீதியை பார்க்கலாம். ஆனால் என்ன இல்லை, அந்த ஆர்டர் வித்தியாசம் இருக்குது. இப்போ
எபிரேய பைபிள் வச்சிடும், இங்கிலீஷ் பைபிள். இப்படி எடுத்துக்கிட்ட ஆதியாமத்திலிருந்து ஆதியாமத்தில் வந்து ராஜாக்கள் வரைக்கும், ஆதியாமத்தில் வந்து ராஜாக்கள் வரைக்கும் ஒன்று போல இருக்கு. இங்கிலீஷில் ஆர்டரும் இதுவும் ஆர்டர் ஒன்றா இருக்கு. இங்கிலீஷுக்கு அடுத்தாப்புல என்ன வருது? ராஜாக்களுக்கு அடுத்தாப்புல நாலாகமாக வருது. ஆனால் இங்கே நாலாகம் கிடையாது. ராஜாக்களுக்கு அடுத்தாப்புல என்ன வருது? ஏசாயா, எரேமியா, அந்த முக்கியமான தீர்க்கதரிசிகள் புலம்பல், எசேக்கியேல், ஒரு 12 குட்டி தீர்க்கதரிசிகள் இது வந்துடுது. அதுக்கு பிறகுதான் என்ன வருது? அது பிறகுதான் இந்த யோசுவா வந்து மலாக்கியல். யோசுவா இங்கே வந்துடுது, அங்கே இல்லை. மல்லியா வரைக்கும் இங்கே ஐம் சாரி, சங்கீதம் அது பிறகு நீதிமொழிகள், யோபு, உன்னத பாட்டு, பிரசங்கி, எஸ்தர், தானியேல், எஸ்ரா, நெகேமியா. கடைசியில் வருதுனது 4ஆம் புத்தகம். பழைய ஏற்பாட்டில் எபிரேய முறைப்படி 4ஆம். இந்த ஆர்டர்லாம் முக்கியம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே நம்முடைய ஆர்டர் நமக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஆர்டர் வித்தியாசமாக இருக்குது. அது மாதிரி புதிய ஏற்பாட்லேயும் வித்தியாசம் இருக்குது. புதிய ஏற்பாடு வந்து கிரேட். இதில் வந்து மத்தேயு அப்போஸ்தலர் வரைக்கும் கரெக்டாக. மத்தேயு அப்போஸ்தலர். அதுக்கு பிறகு நம்ம என்ன அப்போஸ்தலர் நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிளில் கூட ரோமர் ஆரம்பிக்குது. ரோமர் வந்து அடுத்து எது வரைக்கும்? எபிரேயர் வரைக்கும். யாருடைய புத்தகம் அது? பவுலுடைய நிருபங்கள். அப்போது நம்ம எனக்கு இங்கே பவுலுடைய நிருபங்கள் வந்துருக்கு. ரோமர்லேருந்து எபிரேயர் வரைக்கும் வந்துருக்கு. அதுக்கு பிறகு தான் எது வருது? பொதுவான மற்ற நிருபங்கள் வருது. பேதுரு நிருபம், யோவான் நிருபம், யூதா, யாக்கோபு, இதெல்லாம் பொது நிருபங்கள் சொல்கிறோம். இந்த பொதுவான நிருபங்கள் பவுல் நிருபத்துக்கு பிறகு தான் வருது. ஆனால் இங்கே எப்படி வருதுன்னா, யார் அப்படி கணக்காக தெரியல. இவங்க இது மாதிரி வச்சுட்டாங்க. என்ன காரணத்தில் வச்சுருக்கான்னு தெரியல. இவங்க இந்த இப்படி வச்சுருக்காங்க. சரி, இவங்க நினச்சிருக்காங்க பொதுவான நிருபங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. பொதுவான நிருபங்கள் இங்கே வச்சுருக்காங்க. அவங்க வச்சிருக்க காரியங்கள்லாம் யாக்கோபு, பேதுரு, என்ன பேதுரு, வேறு யோவான், ஜூடா, இதெல்லாம் இங்கே வந்துடுது. அதுக்கு பிறகுதான் என்ன வருது? பவுலுடைய காரியங்கள். அது பிறகு வருது. கடைசி புக்கம் எல்லா 2லேயும் ஒன்று தான். வெளிப்படுத்தல் 2லேயும் ஒன்று தான். கடைசி புக்கம் அவசரம். ஆனால் இங்கே வந்து நினச்சிட்டாங்க பவுலை முன்னு கொண்டு வந்து அதை பின்னு கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஆனால் இதுதான் அவருடைய சாஸ்திரமாக இருக்கிறது பார்க்குறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் தேவன் நினச்சிருக்காரு, பிரிவை கொடுத்தார். என்ன கொடுத்துருக்காரு? தோரா, நெபிம், கேட். இவர் தனக்குன்னு சொன்னார். ஒன்று தனக்குன்னு என்ன? அதாவது தோரால டி, பிறகு நெபிமில் என், பிறகு
கெத்துலிங். இதை வந்து எழுதுறாங்க சுருக்கமாக அர்த்தமே இல்லாமல் டனக்கு எழுதிட்டாங்க, ஒரு பேர் வைக்கிறேன். இது அர்த்தமே கிடையாது, இது வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. டனக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 புத்தகங்களும் சேர்ந்த ஒரு வார்த்தையாக எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். சரி, இப்போ இதில் எத்தனை புக்கு சேர்க்கணும்? புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் அவங்களே தொகுத்து கொடுத்துட்டாங்க, 39 புத்தகம் சொல்லி கொடுத்துட்டாங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் வந்தது. அந்த குழப்பங்களுக்கு மத்தியில் புரோட்டஸ்டன்ட்காரங்க எத்தனை புக்கை தான் சேர்த்தாங்க? 27 புக்கை தான் சேர்த்தாங்க. இந்த 27 புக்கை சேர்த்தது வந்து என்ன எழுதுறாரு? தெய்வாதீனமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது எழுதுறாங்க. அதில் தேவன் நிச்சயமாக அவரோட கிரியை செய்து என்ன பண்ணிக்கிறாரு? கரெக்டாக கண்டுபிடிக்கும்படி செய்திருக்கிறார். தேவன் பரிசுத்த ஆவியாலே ப்ரீத் பண்ணப்பட்ட வசனங்களை உடைய புத்தகங்கள் இதுதான் சொல்லி நினச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? பெரிய ஆர்குமெண்ட் இருக்குது. பிறகு எந்த போதிலும் அது தெய்வாதீனமாக கோர்க்கப்பட்ட 27 புத்தகம். அப்போ மொத்தம் என்னாச்சு? 66. இந்த 66 புத்தகத்தை மனதில் வச்சுட்டு அது செய்யலை. இந்த 66 வரணுங்கிறதுக்காக அது செய்யலை. அவங்க இதை தேவனுடைய காரணம், அதாவது பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் இதுதான் சொல்லி தீர்மானித்து சேர்த்தாங்க. அது கரெக்டாக 66 ஆச்சு. இது சரிங்கிறது எதை வச்சு இப்போ நிரூபிக்கப்படுது? ஆசரிப்பு கூடாரத்தில் டேபிளில் இதில் 6 அப்போ இதில் 6 இல்லையா? சரியா? அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தேவ சபூத் அப்பங்கள் சொல்லி அந்த டேபிளில் வைக்கப்பட்டிருக்கு. அதில் 6 சொல்லி 2 வரிசையில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இதெல்லாம் யார் சாப்பிடணும்? ஆசாரியர்கள் தான் சாப்பிடும். ஆக பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்பட்ட புத்தகம், அது ஆகாரம் 6 என்ன சேர்த்து எடுத்தால் 66. அப்போது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆகாரமாக அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் 66. யாருக்கு ஆகாரமாக? ஆசாரியர்களுக்காக. ஆசாரியர்கள் யார்? பரிசுத்தவான்கள். இப்போ மணவாட்டி சபையாக அழைக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆகாரம் தான் இது இந்த பைபிள். இப்போ நாமும் என்ன செய்கிறோம்? அதை அனுபவித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரிஜினல் அது யாருக்கு தான் கொடுக்கப்பட்டது? பரிசுத்தவான்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் அல்ல, இல்லையா? அப்போ இந்த ஆகாரத்தை நம்ம புசிக்கல, அவங்க புசிக்கும் போது அது சுத்தமாக கலப்படம் இல்லாமல் தெளிவாக புசிப்பாங்க. நம்ம புசிக்கும் போது என்ன ஆகுது? பலவிதமான தப்பறை உள்ளே பைபிளில் உள்ள வந்து மனிதனுடைய பாரம்பரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கொள்கையாக போதிக்கிறோம். மனிதனுடைய பாரம்பரியங்களை கொள்கையாக போதித்து அதை முக்கியப்படுத்தி அதுதான் சத்தியம் என்று போதிக்கிறதுனால தான் பெரிய தவறுகள் வருகிறதை பார்க்குறோம். சரி, வேறு ஏதாவது குரூப் இருக்கா? அதுக்கு இந்த 66 ஆசிரியர் கூடாரத்தில் தாழ்பால்கள் இல்லை. என்ன பேர்? சொல்லுங்கள். தூண்கள். இந்த மரத்தால் உண்டாக்கப்பட்ட காரியங்களெல்லாம் கூட்டினா வந்துடுது. இப்போ ஆசிரியர் கூடாரங்கிறது இது 3 பக்கமும் உண்டாலானது. இந்த பக்கம் துணியால் மூடிடுது, 3 பக்கம் உண்டாலானது. எத்தனை பலகைகள் இருக்குது தெரியுமா? பலகை தூக்கிட்டு போகிற மாதிரி நினச்சிருக்காரு தேவன், ஐடியா கொடுத்துருக்காரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி, இல்லையா? இதில் எத்தனை பலகை? மொத்தம் எத்தனை பலகை? 44 48. சரியா தப்பா?
இந்த பக்கம் எத்தனை பலகை? 20. அந்த பக்கம் 20. இங்கே பலகை 20 பலகை இருக்குது இல்லையா? இதை கடந்து போட்டு இது சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் எத்தனை பலகை? 8 பலகை. அப்போ பிரதர் சொன்னதா 48 பலகை. அது பிறகு தூண் இருக்குது. இதில் தூண் இருக்கு. இங்கே 5 தூண் இல்லை. இங்கே மகா பரிசுத்தம் பிள்ளை இல்லையா? அங்கே தூண் எத்தனை? 4 பிள்ளை இல்லையா? பழைய போர்டு வந்து 48, பில்லர் வந்து 9. அடுத்தாப்புல இதை இணைக்கிறதுக்கு என்ன இருக்கும்? சட்டங்கள். அப்போ 4 பக்கமும் 9 இல்லையா? கூட்டினா 60. அப்போ ஆசைக்கு கூடாருன்னு என்னது? எப்படி பைபிள் நிலச்சு இந்த ஆசைக்கு கூட ப்ராப்பர் ஆசைக்கு கூட ப்ராப்பர் என்னது யாரை குறிக்குது? என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னா? புது சிருஷ்டிகளை குறிக்கிறது. இந்தியாவில் உள்ள நுழைஞ்சாலே என்ன ஆயிடுறாங்க? அவங்க புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டவங்க உள்ள போகிறாங்க. அப்போ மணவாட்டி சபையை அழைக்கப்பட்ட புது சிருஷ்டிகளை அது அர்த்தப்படுத்துகிறது. இந்த புது சிருஷ்டிகள் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு ஷேப்பு கொடுக்கணும்னா என்ன கொடுக்குது? 66 காரியங்கள். இந்த 66 காரியங்கள் தான் அவங்களுக்கு அவங்களாவே இருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த 66 புத்தகங்கள் அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகங்கள். ஆக வேதாகமத்தில் 66 புத்தகம் தான் கரெக்டு. அது மாதிரி கூட்டக்கூடாது. கத்தோலிக்கக்காரங்க சொல்கிறாங்க இல்லையா, மெக்காபி சேர்க்கணும், கிளமெண்ட்டுங்கிற புக்கை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முடியாது. இது 66 தான் என்று திட்டமாக சொல்லணும்னா நம்ம வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட இந்த 2 உதாரணங்கள் இருக்குங்க. இந்த 2 உதாரணங்களை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? திட்டமாக 66 புத்தகங்கள் தான். இந்த 66 புத்தகங்களை இதை வச்சுட்டு சேர்க்கல. இவங்களாம் மண்ணை உடச்சி எழுதிலாங்க இந்த புத்தகங்களை கொண்டு வந்தாங்க. அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எதை கொண்டு நிரூபிக்கப்படுது? இப்போ ரசல் வந்து அநேக காலக்கணக்கில் கண்டுபிடிச்சார். இந்த காலக்கணக்கெலாம் சரியாக தப்பாடு எதை வச்சு சொல்கிறது? எதை வச்சு சொல்ல முடிஞ்சுது? என்ன பேர்? ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பிரமிடு ஸ்டோன் பைபிளுங்கிறோம். அதில் எல்லா கேல்குலேஷனும் இருக்குது. பிரமிட் இன்ச்சை உண்டாக்குன்னு யார்? அது மேத்தமெட்டிஷியன்ஸ் இல்லையா? இந்த பிரமிடை உண்டாக்குன்னு யார்? எத்தனையோ காலத்துக்கு மேலே மெல்கி செய்து உண்டாக்கணும்னு படிக்கிறோம். இதை ரசல் இப்போ ஒர்க் பண்ணி வேதத்தில் காலக்கணக்கில் போட்டு பார்க்கும்போது இந்த காலக்கணக்குகள் சரி என்று எது நிரூபிக்குது? ஏற்கனவே இருந்த பிரமிட் கணக்குகள் நிரூபிக்கின்றன. ஆக அதனால் இவர் போடலை, பிரமிடை வச்சுட்டு இதை போடலை. இதை போட்டு முடிச்ச பிறகு தான் அதை வச்சு நிரூபிக்கப்படுது. அதை தேவன் நினச்சிடாரு நம்ம நடக்கிற வழி சரிதான் சொல்வதற்கு இப்படிப்பட்ட சில உதாரணங்களை கொடுத்து நிரூபிக்கிறதே பார்க்குறோம். சரி, நம்ம இது வரைக்கும் பைபிளை பற்றி ஓரளவு படிச்சிருக்கோம். இதுவும் நிறையா படிக்க வேண்டியிருக்குது. இதை மட்டும் இதோடு நிறுத்தி விடுவோம். மற்ற காரியங்களும் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம்.